வடலூரில் அமையும் வள்ளலார் சர்வதேச மையத்தில் என்னென்ன வசதிகள் செய்யப்படும் என்பது பற்றி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இந்த உத்தரவில் என்னென்ன பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். வடலூர் சத்திய ஞான சபை நிலத்தில் வள்ளலார் சர்வதேச மையத்தில் என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலார் தெய்வ நினைவகத்தின் சத்திய ஞான சபை முன்பு 70 ஏக்கர் பரப்பளவில் உள்ள பெருவெளியில் சுமார் 100 கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க ஒப்புதல் அளித்து தமிழ்நாடு அரசு 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி அரசாணை பிறப்பித்தது. பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி பாரதிய ஜனதா கட்சியின் ஆன்மீக மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவின் மாநில செயலாளர் வினோத் ராகவேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்கில் தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அருட்பெருஞ்சோதி தரிசனத்திற்காக பக்தர்கள் கூடும் இடத்தில் கட்டுமானங்கள் மேற்கொண்டால் அது புனிதத்தை இழந்துவிடும் எனவும் 100 ஆண்டுகளாக கடந்த புராதன கோவில்களில் மாற்றங்களை செய்வது புராதன சின்னங்கள் சட்டத்திற்கு விரோதமானது எனவும் தெரிவிக்கப்பட்டது. அரசுக்கு சொந்தமான அருகில் ஏராளமான நிலம் உள்ளதால் அங்கு வள்ளலார் சர்வதேச மையத்தை அமைக்கலாம் எனவும் கோவில் சொத்துக்களை வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது எனவும் வாதிடப்பட்டது. தமிழ்நாடு அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி சத்திய ஞான சபை அரசு எடுத்துள்ள பல்வேறு முயற்சிகள் எடுத்திருப்பதாகவும் சர்வதேச மையம் அமைப்பதாகவும் அந்த நிலம் ராமலிங்க அடிகளார் அறக்கட்டளை வசம்தான் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனை அடுத்து நீதிபதிகள் வள்ளலார் சர்வதேச மையத்தில் என்னென்ன வசதிகள் இடம்பெற போகின்றன என்பது குறித்த விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர்.